தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் நடத்திய மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தை அன்புமணி உள்ளிட்ட பெரும்பாலான நிர்வாகிகள் புறக்கணித்தனர். அன்புமணிக்கும் அவரது தந்தை ராமதாசுக்கும் இடையே அண்மை காலமாக பனிப்போர் நீடித்து வருகிறது. அண்மையில் நடந்த வன்னியர் சங்க சித்திரை முழுநிலவு மாநாட்டில் கூட நிர்வாகிகளை சரமாரியாக திட்டினார். கோஷ்டி பூசலுக்கு பாமகவில் இடமில்லை, பூசலை ஏற்படுத்துபவர்கள் கட்சியில் இருந்து தூக்கி எறியப்படுவார்கள் என எச்சரித்திருந்தார். இந்நிலையில் தைலாபுரத்தில் இன்று மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்திற்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் அழைப்பு விடுத்திருந்தார். அன்புமணியும் கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் இன்று நடைபெற்ற கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் பங்கேற்கவில்லை. கூட்டத்தில் பங்கேற்ற 216 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் 20 பேர் மட்டுமே பங்கேற்றனர். இதேபோல் பாமக எம்எல்ஏக்கள் 5 பேரில் ஜி.கே. மணி, சேலம் அருள் ஆகிய 2 பேர் மட்டுமே பங்கேற்றனர். மேட்டூர் சதாசிவம், தர்மபுரி வெங்கடேசன், மயிலம் சிவக்குமார் ஆகிய 3 எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. கூட்டத்தில் பேசிய ராமதாஸ் அன்புமணியை செயல் தலைவர் எனவும் தன்னை கட்சியின் தலைவர் எனவும் குறிப்பிட்டார். அன்புமணிக்கு முறையான அழைப்பு விடுக்கப்பட்டதாகவும் அவர் வருவார், வந்து கொண்டிருக்கிறார் எனவும் அவர் கூறினார். களைப்பாக இருப்பதால் கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என தொலைபேசி மூலம் தன்னிடம் பல நிர்வாகிகள் கூறியதாகவும் அவர் தெரிவித்தார். சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் குறையவில்லை எனவும் ராமதாஸ் கூறினார். செயல் தலைவர் அழைப்பு கொடுக்கலையா சார்? வரல அவரு கட்சியின் செயல் தலைவர் அவருக்கு பெரும்பாலும் அந்த மாவட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும். பெரும்பாலும் கலைப்போடு இருக்குதான் சில பேர் மாநாட்டில் வேலை கடுமையாக வெயிலில் வேலை செய்வதனால கலைப்பு இருக்கலாம். ஆனாலும் அவர்கள் தொலைபேசியில் பேசியிருக்கிறார்கள். ராமதாஸ் அழைப்பு விடுத்தும் பலர் பங்கேற்காமல் இருப்பதால் பாமகவில் அன்புமணிக்கு பல நிர்வாகிகள் ஆதரவு தெரிவித்திருக்கலாம் என கூறப்படுகிறது. இதனால் கோபத்தில் உள்ள ராமதாஸ் கூட்டத்தில் பங்கேற்காத அன்புமணி உள்ளிட்ட நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்க திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது.